மரம் தன் பழங்களை பறவைகள் உண்ண கொடுக்கும் இப்பூவுலகில் மனிதர்களாகிய நாம் இயற்கையை அழிக்கின்றோம் என்பார் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் இயற்கை வளங்கள் அழிக்கப்படுவதனால் தமது பிரதேசம் பேரழிவுகளுக்கு முகம் கொடுக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு அனைத்து வளங்களும் நிறைந்த அழகிய மாவட்டம். காட்டு மரங்கள், ஆற்று மணல், கிரவல் மணல், கடல் வளங்கள் என்பன மாவட்டத்திலிருந்து அழிக்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் இருந்து மண் அகழ்வதன் காரணமாக அவை பெரும் சேதத்திற்கு உள்ளாக்கிய நிலையில் காணப்படுகின்றன. இதேவேளை மணல் அகழ்வு காரணமாக மண்ணரிப்பு அதிகரித்து மரங்கள் அடியுடன் வீழ்கின்றன. மண்ணகழ்பவர்கள் வயல் நிலங்களை கூட விட்டு வைப்பதில்லை என்று பிரதேச மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இதால எங்களுடைய கனிய வளங்கள் பாதிக்கப்படுகிறது. மற்றது முக்கியமான திட்ல மரம் போன்ற பல பாரிய மரங்கள் எல்லாம் விழுந்து நாசமாகிக் கொண்டிருக்கு. இதால மழை வீழ்ச்சி குறையுது எங்களுக்கு. இதை விட வயல் நிலங்கள் அரிப்படுத்து ஆற்றை நோக்கி நீர் பாய்கிறதால அரிப்படுத்து மிகவும் வயல் நிலங்கள் எல்லாம் பாதிப்படையுது. துணுக்காய் மற்றும் ஒட்டி சுட்டான் பகுதிகளில் கருங்கல் அகழ்வால் இயற்கையின் சமநிலை பாதிக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். கருங்கல் அகழப்படுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் நீர் தட்டுப்பாடிற்கும் வறட்சிக்கும் மக்கள் முகம் கொடுக்கின்றனர். சட்டவிரோதமான கல் உடைப்பதனால் அந்த பகுதி எதிர்காலத்திலே நீர் பற்றாக்குறை ஏற்படலாம், தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். அதே வேளையிலே எங்களுடைய ஆற்று மணல்கள் சட்டவிரோதமாக ஏற்றப்படுகின்றன. அந்த பகுதியில் ஆறுகள் உண்மையிலே பெருக்கெடுத்து உடைத்து காணிகள் மண் வளங்கள் பாதிக்கப்படும். இதேவேளை மாவட்டத்தின் முக்கிய வளங்களில் ஒன்றான காடுகளில் இருந்து அரிய வகை மரங்கள் வெட்டிச் செல்லப்படுகின்றன. இதனால் மரங்கள் அழிவடைந்துள்ளதுடன் மண்ணரிப்பும் ஏற்பட்டு பிரதேசம் இயற்கை வனப்பிழந்து காட்சியளிக்கின்றது. யுத்தம் காரணமாக பல்வேறு இயற்கை அழிவுக்குள்ளான முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ந்தும் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமாகாணத்தில் மணல் அகழ்வு தொடர்பில் சூழலியல் ஆய்வு ஒன்றை நடத்த மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சு தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மணல் அகழ்வினால் நிலக்கல் நீருக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் இந்த ஆய்வில் கண்டறியப்பட உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் நிஹால் ரூபசிங்க தெரிவித்தார்.